டவுட் வந்துருச்சு. நான் பேசி ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ரீச் ஆகுதோ அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஓகே. ஓகே டீச்சர்ஸ். இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்லி வில்லிங் தான் கேட்டிருந்தேன். வில்லிங் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி போட்டிருந்தேன். எனக்கு ஒரு 5, 6 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களையும் நம்ம கவுண்ட்ல கூட சேர்த்துக்கலாம். மீதி நமக்கு பார்த்தீங்கன்னா, யூசுவலா வர அந்த 20 to 30 அவங்க மட்டும்தான் வராம இருக்காங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் ஆல். உங்க எல்லாரோட கோஆப்பரேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க இன்வால்வா இருந்தீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்ல அப்படின்னா அது அப்படியே எனக்கு குறைஞ்சிருமோன்ற ஒரு பயம். அதனால தான் நேத்து அந்த மாதிரி சொன்னேன். டென்ஷனோ இல்ல ஒரு இதுலயோ அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. என்னன்னா நம்ம இப்ப இன்ட்ரெஸ்டா ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இருக்கு இல்லையா? அது என்னையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான். அப்புறம் இன்வால்மெண்ட்டா இருக்கவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்லாம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நேற்று அந்த மாதிரி ஒரு இது சொன்னேன். மற்றபடி யாரும் அதில் தவறா எடுத்துக்கிற அளவுக்கு எதுவும் வேண்டாம். ஓகே டீச்சர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமர் பார்ட் இங்கிலீஷில் சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த கிராமர் பார்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கிராமர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதனால நம்ம கிராமருக்கு வந்து இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ஸ் தரணும். நீங்கள் இப்போ நான் அன்மியூட் கூப்பிட்டேன் இல்லைங்களா, அவங்களாம் இருக்கீங்கன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அவங்க யாராவது கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? எம்மன்பட்டி கலைமணி மிஸ் சொல்கிறீங்களா? எம்மன்பட்டி கலைமணி மிஸ் இருக்கேங்க மேடம். மிஸ், இப்போ நம்ம இங்கிலீஷ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லை அந்த அளவுக்கு தேவை இல்லையா? கிராமர் இருந்தால் தாங்க மேடம் லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஸோ கிராமர் பார்ட் அப்படின்றது நமக்கு வந்து இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணும்போது வெரி வெரி எசென்ஷியல். ஓகேங்களா? சரி, ஓகே. கிராமர் பார்ட் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு மொழி இலக்கணம் ரொம்ப முக்கியம். இலக்கணம் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு இருக்கிற எல்லா கிராமர் பார்ட்டும் நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ணாம கொடுத்துட்டு இருக்கோமா? கலைமணி மிஸ், கலைமணி மிஸ், சாத்தப்பாடி சுமதி மிஸ். ஹலோ. சுமதி மிஸ், ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க வந்து கிராமர் இருந்தால் தான் நம்ம லாங்குவேஜ் பார்ட் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வேற என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு கிராமர் சொல்லி தரதுனால? கிராமர் தெரியறதால பசங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஈஸியா இருக்கும். ஆர்டிகல் ஈஸியா இருக்கும். ஆர்டிகல் வவல்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஆர்டிகல்ஸ் அவன் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. ஆர்டிகல்ஸ் மட்டும் இருந்தா போதுங்களா இல்ல வேற என்னென்னலாம் தேவை? ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுனா அவனுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னா கிராமர் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. ஓகேங்க மிஸ், வெரி குட், தேங்க் யூ. டீச்சர்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் வணக்கம். வணக்கம் மிஸ். மேம் வணக்கம், டான்ஸ் டீச்சர் பேசுறேன் மேம். வணக்கம் மிஸ், சொல்லுங்க மேம். அவங்களுக்கு மெயினா வந்து சப்ஜெக்ட் வெர்பெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் மேம். வெர்பு வந்து லேட்டா கொஞ்சம் தேர்டுக்கு அப்புறம் தேர்ட் வரைக்கும் அப்படி பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து நம்ம சப்ஜெக்ட் என்னன்றத அவங்களுக்கு காமிக்கணும். இப்ப திஸ் இஸ் எ பேக் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து அப்பவே நம்ம சின்ன சின்னதா கிராமர் வந்து இன்வால்வ் பண்றோம். அவங்களுக்கு தெரியாமையே நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து அவங்களுக்கு அது ஜாலியா விளையாட்டுத்தனமா கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், கிராமர் வந்து உள்ள போன மாதிரியும் இருக்கும். டீச்சர்ஸ், ஜான்சி மிஸ் கேக்குதா? நடுவுல ஃபோன் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுது. ஆமாங்க மேம், நானும். ஹலோ மேம். சொல்லுங்க மிஸ், கேக்குது. அதாங்க மேம், அவங்களுக்கு வந்து இப்ப இன்னொன்னு முக்கியமா நம்ம தமிழ்ல வந்து மேம் நம்ம வட்டார மொழி வழக்கு மொழி, நம்ம தமிழ் வந்து நம்மளுடைய தாய்மொழின்றதுனால நம்ம வந்து அதுல கிராமர் இல்லாமே கூட இருக்கு. இல்ல அவங்களுக்கு அது வந்து ஒரு வெளிப்படையா அவங்க கத்துக்காம அப்படியே யூஸ்வலா அவங்க வழக்கமாவே வந்துடுறாங்க.
நம்மளுடைய பழக்கத்தின் அடிப்படையில வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே வாக்கிய அமைப்பு, வார்த்தை எல்லாமே வந்து நம்ம வந்து புரிய வச்சிடுறோம். ஆனா இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம இப்படி சின்ன சின்னதா அவங்களுக்கு கிராமர் குடுத்துட்டோம்னா, இப்ப அதான் நான் முதல்ல சொன்ன மாரி, இப்ப திஸ் இஸ் எ பேக் அப்படிங்கும்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட். நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்துட்டோம், கிராமர் குடுத்துட்டோம்னா, அப்படி அண்டர் த பால், த கேட் இஸ் அண்டர் த டேபிள் அப்படி குடுக்கும்போது ப்ரிபோசிஷன், ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு இடையில இடையில குடுக்கும்போது, அவங்களுக்கு அது வளமை பெற்றுருவாங்க அவங்க. அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற பயமும் அவங்களுக்கு போயிரும். ஓகே ஓகேங்க, தேங்க்யூ. டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ, தட் இஸ் அ, இட் இஸ் அ, அதுக்கப்புறம் ஐ கேன், ஐ லைக், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் அப்படியே அவங்க வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் புக்ஸ் நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிஸ்டமேட்டிக்காக எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு அப்படியே நமக்கு ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப டஃப்பான இதெல்லாம் கொடுக்குறதில்ல. இந்த திஸ் இஸ் அ, இட் இஸ் அ, இல்லைன்னா அந்த ஐ லைக், வித்து, மை, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான சென்டென்ஸ் தான் கொடுக்குறோம். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே தப்பு பண்ணிவிட்டு நமக்கு சி அண்ட் டி கிரேடுக்கு நிறைய பேர் ட்ராப் ஆகி போயிடுறாங்க. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு கிராமர் பார்ட் தான். திஸ் இஸ், தட் இஸ், இட் இஸ், ஐ கேன், ஐ லைக், இந்த மாதிரி வர எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் பார்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வொக்காபுலரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு லெசன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரைம்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வொக்காபுலரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒவ்வொரு கான்செப்டில் வந்திருக்கும். நீங்கள் அதுவும் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், ஃப்ளார்ஸு, அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து அனிமல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வொக்காபுலரி ஒவ்வொரு கான்செப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வொக்காபுலரி நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எப்படி ஸ்பெல் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா, அப்புறம் இந்த திஸ் இஸ், தட் இஸ், இட் இஸ், ஐ கேன், ஐ லைக், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்க முடியும். பார்த்தீங்கன்னா மே ஐ, கேன் ஐ, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா வந்து ஹரிபரியில் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வரதுனாலையோ, அல்லது சில பேர் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டீங்க ஆனால் சொல்லி கொடுத்துருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்கன்னா புக்கில் இருக்க அந்த 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே கேரி ஆன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் அப்படியே விடுறது, இந்த மாதிரியான சில ட்ராபேக்ஸ் நிறைய நம்ம வந்து கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம் நம்ம வந்து அதை வந்து ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த குழந்தைங்களால ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ண, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து நான் விசிட் பார்த்ததுனால அதுலேருந்து நான் வந்து அனலைஸ் பண்ண சில விஷயங்கள். இது வந்து நாட் சூட் ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ். சில ஸ்கூல்ஸில் இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எப்படி கொண்டு போகணும், இந்த புக்கில் இருக்கிற அந்த 1 or 2 சார், ஏர்வாடி சிவகுமார் சார் இருக்கீங்களா? ஏர்வாடி சிவகுமார் சார், சார் ஏர்வாடி சிவகுமார் சார் இருக்கீங்களா? ஹலோ சார். மீனா மிஸ், விருதாசம்பட்டி மீனா மிஸ். ஸோ ஓகே, சக்கரவர்த்தி சாரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அப்படியே அவர்கிட்ட கால் பண்ணி பேசுங்கப்பா. வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்குள்ளே கனெக்ட் ஆக சொல்லி மட்டும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருங்க. நான் அதை அட்டன் பண்ணேன் அப்படின்னா இங்கே கட் ஆகிடும். ஓகே ஓகே டீச்சர்ஸ்.
ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விசிட் பண்ணப்ப அனலைஸ் பண்ண சில ட்ராபேக்ஸ். ஸோ இது இது வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கிராமர் பார்ட். ஸோ இது வந்து எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து என்னென்னா கிளாஸ் ரூமில் நீங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு தான் இருக்கீங்க. பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் புக்கில் இருக்க ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். அண்ட் தென் நோட் புக் ஃபாலோ அப் வந்து கொஞ்சம் குறைச்சிடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த கிராமர் பார்ட் நல்லா போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத போட்டு அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் நமக்கு நிறையா கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது எவாலுவேஷன் பார்ட்டுக்கு கொஞ்சம் ஒர்க் ஷீட்ஸ் டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக இது பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுத்துட்றேன். நீங்கள் ஸோ இது வந்து எப்படி டீச் பண்ணுன்றது கிடையாது. திஸ் இஸ் நாட் அ ட்ரைனிங், ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து சிங்குலர் ப்ளூரல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயுமே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வந்து லெசன் கண்டென்ட் ஃப்ரேம் பண்ணும் போது பண்ணியிருக்காங்க. அது எப்படி என்னன்றது யாராவது கோத்ரூ பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போது நான் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் லேர்னிங் அவுட்கம் போட்டேன் இல்லையா? அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணியிருந்தீங்கனாலே இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ஈஸியாக தெரியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3rd ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ரோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு போயம். அந்த போயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இது எல்லாமே 3rd ஸ்டாண்டர்டில் இருக்க ஃபார் ஆல் லெசன்ஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் புக்கு கிடைச்சோன்னா வேணால் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஒரு லெசன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ப்ரோஸு, அண்ட் தென் ஒரு போயம். அந்த போயம் கொடுத்துட்டு அந்த போயமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுத சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிற இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் பார்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு லெசனுக்கு ஒரு கிராமர் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுண்ட் அண்ட் அன்கவுண்டபிள் அந்த இது எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் ஆஸ்க் கொஷின்ஸ் வித் ஒரு லெசனில் வந்து ஹூ வச்சு கொஷின் கேட்குற மாதிரி, ஒரு லெசனில் வாட், ஒரு லெசனில் வேர், ஒரு லெசனில் ஒய், ஒரு லெசனில் வென், இந்த மாதிரி ஆஸ்க் கொஷின்ஸ் வித் இந்த ஹூ, வாட், வேர், இந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்லேயும் இது வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களாங்க டீச்சர்ஸ்? அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிக்சர் கொடுத்துட்டு மேம் என்ன மேம் சொல்லுங்க மிஸ். சொல்லுங்க. கொடுத்துட்டு பிக்சர் கொடுத்துட்டு அதுல இருந்து क्वेश्चन ஹூ வாட் ஒவ்வொரு லெசன்லயும் இந்த பேக்ல கொடுத்திருப்பாங்க. அதுதான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா WH கொஸ்டின்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. WH கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூ மட்டுமே யூஸ் பண்ணி அந்த ஹூன்ற இது அந்த மாதிரி. இன்னொரு லெசன்ல பார்த்தீங்கன்னா வேர் மட்டும் யூஸ் பண்ணி அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும். இன்னொரு லெசன்ல ஒய் பேஸ் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இருக்கும். WH வச்சு ஃப்ரேம் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மே ஐ, கேன் ஐ, அந்த மாதிரி ஒரு லெசன். இன்னொரு லெசன்ல பார்த்தீங்கன்னா குட் யூ ப்ளீஸ், அந்த மாதிரி குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ, அந்த மாதிரி இதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். அடுத்து இன்னொரு லெசன்ல பார்த்தீங்கன்னா உட் யூ ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வரும். பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி? பார்த்துருக்கேன். அடுத்தது ஒரு இதுல பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெசன்லயுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ யூ ஹேவ் அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா டூவோட ஸ்பெல்லிங் தெரியும், யூ ஸ்பெல்லிங் தெரியும், ஹேவ் ஸ்பெல்லிங் தெரியும். குட் யூ ப்ளீஸ் அதெல்லாம் வரும்போது குட், யூ, ப்ளீஸ் இந்த மாதிரி தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உட் யூ ப்ளீஸ் வரும்போது உட்டோட ஸ்பெல்லிங் தெரியும். மே ஐ, கேன் ஐலாம் வரும்போது மே ஸ்பெல்லிங், கேன் ஸ்பெல்லிங், இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ அப்பில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இதோட ஸ்பெல்லிங்லாம் அவங்களுக்கு ஈஸியாக போகும். என்னன்னா நம்ம வந்து அதை சொல்லிட்டு அப்படியே விடாமல் இன்டர்ன் நம்ம ரிட்டன் ப்ராக்டிஸ் சைமல்டேனியஸ்லாம் கொடுக்கறது, அடிஷ்னல் ப்ராக்டிஸ், அடிஷ்னல் எக்ஸசைஸ் ஒர்க்
வருது இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட ஸ்பெல்லிங் எல்லாமே அந்த குழந்தைக்கு அந்த வருஷமே தெரிஞ்சிருக்கும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் எண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ கேன், ஐ லைக் இதெல்லாமே வந்துடுது. அடுத்தது ப்ரொனவுன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கவர் பண்ணிடுறாங்க. ஹி, ஷி, வி, தி, தே, ஐ, யூ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கவர் ஆகுது. அதுலேயே பொசசிவ் ப்ரொனவுன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஹிம், ஹெர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் இன்பிட்வீனில் வருமோ அது எல்லாமே. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் ஏ, அண்ட், அதுவும் கொடுத்துட்றாங்க. ப்ரிப்போசிஷன்ஸ் இன், ஆன், அட்டு, அண்டர் இதெல்லாமே வந்துடுது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையால் எவ்வளோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருக்காங்க அண்ட் தென் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக ஐ கேன் டூ, ஐ கேன் ஜம்ப், ஐ கேன் ரீட், ஐ கேன் அந்த மாதிரி, அப்புறம் ஐ லைக் என்ன ஆக்ஷன் வேர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு எவ்வளோ சென்டென்ஸ் அந்த குழந்தைங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து நம்ம ப்ராக்டிஸில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதற்கு மேலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது ஸ்கிப் பண்ணால் இதெல்லாம் நடக்குதுன்றதுக்காக சொன்னது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புக்லேயே பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டான ஃபாலோ அப்பில் கரெக்டாக நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கும் நம்ம பிள்ளைங்களும் இங்கிலீஷில் வந்து தமிழ் மாதிரியே சரளமாக வாசிச்சிருக்கலாம். அந்த சிடிக்கு நிறைய ட்ராப் ஆகாமல் இருந்திருக்கலாம். எந்த லெசனை கொடுத்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இதை நம்ம நடத்தவே இல்லையா, அவன் எப்படி படிப்பான் அப்படின்ற மாதிரி. அதாவது புதுசாக ஒரு லெசன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஃபெமிலியராக நியூ வேர்ட்ஸாக வருது இல்லைங்களா, ஃபெமிலியர் இல்லாமல் நியூ வேர்ட்ஸாக வருது இல்லையா, அந்த வேர்ட்ஸ் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறானா ஓகே அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் இந்த ஐ, லைக், வித்து, ஃப்ரம் இதுவே வந்து ஒரு குழந்தை வந்து வேற ஒரு லெசனில் தடுமாறுறான் அப்படின்னா முன்னாடி இருக்கிற லெசனில் கண்டிப்பாக அவன் மக்கப் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் யாருமே நினைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ரீடிங் கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ இது சொல்கிறது. இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக இங்கிலீஷ்காகன்ட்டு ரீடிங், ரிட்டன்ஸ் இதுக்காகலாம் டைம்லாம் ஒதுக்க தேவையில்லை. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்ததுனால தான் இப்போ வந்து நம்ம வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் 3 மாதம் அதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் கோர்ஸ் டைம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டைமே கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரீடிங் ரைட்டிங்கில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆக்ஷன் பிளான் போட்டுட்டு அதை எழுதிக்கிட்டு அதுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நோட்டை வச்சுட்டு நான் இத்தனை டிக்டேஷன் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து இதெல்லாமே வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள். இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் லெசனில் இருக்க எந்த ஆக்டிவிட்டியும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக நடத்தி முடிச்சுட்டு அதுக்கான ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதை கரெக்டாக நோட்டில் எழுத வச்சுட்டு அதை இம்மீடியட்டாக கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்குன்னு சொல்லி தனியாக நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ் டைமோ இல்லை 1 and 2 டைமோ அல்லது ஆஃப்டர் 3:30 இந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை. இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ப்ராப்பராக நம்ம இதை கொண்டு போனோம் அப்படின்னா இது கண்டிப்பாக சாத்தியம். சரிங்களா? ஸோ அதில் என்ன லேகிங் இருக்குது அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளானை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2nd ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நான் அது உங்களுக்கு கண்டென்ட் ஷேர் பண்ணுறேன். வித்தவுட் எனி இன்ட்ராக்ஷன் நான் வந்து கிளாஸ் கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் எனக்கு இப்போ மற்றவங்களாம் யார் யார் இருக்கீங்க அப்படின்றது தெரியாது. இப்போ நான் கூப்பிட்டவங்க கண்டிப்பாக இருக்கீங்க. ஸோ அவங்க அப்படியே கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் என்னன்றது சொல்லிடுறேன். ஏன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே ரூல் மட்டும் கொடுத்துருக்கேன், கீழே வேர்ட்ஸ் வந்து நான் கொடுக்கல. அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்ல நான் இங்கே டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நான் மட்டுமே பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் அந்த இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சரியாக வரும். மற்றவங்களும் சப்போஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு சேட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதில் கூட நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்ட்டு உங்கள் மொபைலில் ஒரு 3 டாட் இருக்கா, அந்த டாட் பக்கத்தில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சேட்டிங் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆன்சர் வந்து போடலாம். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், நான் இப்போ என்னோடய ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சிங்குலர் ப்ளூரல்
ஓகே. அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க டீச்சர். ஓகே டீச்சர்ஸ், உங்களுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அந்த வள்ளி அந்த கோட் அது அவங்க 2 பேரும் அந்த கேரக்டர்ஸ் வச்சு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் டீச்சிங் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குங்களா? ஃபாண்ட் கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது தெரியுதா? லெட்டர்ஸ் தெரியுதுங்களா? கிளியரா இருக்கா? கிளியரா தான் மிஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் த கேரக்டர்ஸ் இன் யுவர் கண்டென்ட் புக். உங்கள் கண்டென்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா வள்ளி அண்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கேரக்டர்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. வள்ளி அண்ட் கோட்னு சொல்லிட்டு ஒரு 2 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது தென் இன்ட்ரடியூஸ் தி வேர்ட்ஸ் பை ஷோயிங் தி ரியல் திங்ஸ் ஆர் வித் பிக்சர்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டீச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்குலர் ப்ளூரலில் காமிக்கும்போது நம்ம ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது பிக்சர்ஸ் ஏதாவது ஒன்று காமிச்சு இது வந்து சிங்குலர் இது ப்ளூரல் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்போம் பிஃபோர் கோயிங் டு கிளாஸ். ஸோ அந்த என்னென்ன நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரியல் திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அது என்னன்றதை நம்ம சிங்குலர் ப்ளூரல் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். ஒக்காபுலரி இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு கேர்ளை காமிச்சு இது கேர்ள், இது கேர்ள்ஸ், இது பென்ஸ் அப்படின்னு சொல்லித்தரலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே இது சிங்குலர் இது ப்ளூரல் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்னு காமிச்சணும். அடுத்தது ஒரு பென் காமிச்சு வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க இட் இஸ் அ பென், இட் இஸ் அ பென்சில், இட் இஸ் அ டாக், இட் இஸ் அ பால், இட் இஸ் அ பேட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ பிஃபோர் கோயிங் டு டீச் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் தி ஒக்காபுலரி. சரியா? ஸோ நீங்கள் என்ன பொருளை வச்சு அவங்களுக்கு சொல்லித்தரலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பொருளை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது பேர் தெரியுதான்றது அந்த குழந்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை உறுதி பண்ணிக்கணும். ஓகேவா? அதுதான் நான் இங்கே நோட் போட்டிருக்கேன். The word you choose must be familiar to the children and also that when you change the word into many you just add yes to that word. என்னன்னா அந்த ஃபெமிலியர் வேர்டை நம்ம வந்து அந்த குழந்தைக்கு இது பண்ணணும். அவ்வளோதான். அடுத்தது 2 பேரை கூப்பிட்டுக்கணும். தென் ஆஸ்க் 2 children to come friend. 2 பேரை முன்னாடி கூப்பிட்டுக்கணும். 1 for வள்ளி அண்ட் another for goat. ஏன்னா நம்ம அங்கே வள்ளி அண்ட் கோட்டை வச்சு தான் இந்த சிங்குலர் ப்ளூரல் கொண்டு போகிற மாதிரி உங்கள் புக்கில் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு அது வள்ளியாகவும் இன்னொரு பொண்ணை கோட்டாகவும் கூப்பிட்டுக்கணும். அடுத்து கிவ் them pictures or real things that you are going to teach. நீங்கள் பிளான் பண்ணி முன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க இல்லையா ஒக்காபுலரி. ஸோ அந்த ஒக்காபுலரிஸை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு இதையும் அந்த கோட்கிட்டையும் கொடுத்தணும். அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்குலராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கேர்ள், ஒரே ஒரு பென், ஒரே ஒரு பென்சில், அந்த மாதிரி சிங்குலர் நவுனாக கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் அந்த கோட்டா நடிக்குது இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்ற பார்த்து அந்த மாதிரியான பிக்சர்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பென்ஸ் ஒரு 2-3 பென் இருக்கிற மாதிரியான பிக்சர் ஆர் பென்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆர் கேர்ள்ஸ் பிக்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். பேட் இருந்துச்சுன்னா பேட்டோட பிக்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பேட்ஸ் ஒரு 2-3 பேட்ஸ் மோர் தென் 1 நம்பரில் இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸை அந்த கோட் கிட்ட கொடுத்தணும். ஓகேவா? To the first child give pictures that are related to singular and to the another child give it related to plural. ஓகேவா? ஒரு குழந்தைகிட்ட வந்து சிங்குலர் ரிலேட்டட் நவுன்ஸாக கொடுத்துடணும் அண்ட் another child கிட்ட வந்து ப்ளூரல் ரிலேட்டட் நவுன்ஸாக கொடுத்துடணும்.
Next, ask the child that having singular picture to show the picture or real thing. அந்த singular கிட்ட இருக்க picture ஏதோ ஒன்று காமிக்க சொல்லணும். காமிச்சு ask the children what is this. மற்ற குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அதை வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். இது எதுக்கு நான் வாட் இஸ் திஸ் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வாட் இஸ் திஸ், வாட் இஸ் இட் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் முடிச்சிடுறீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அந்த பிக்சரை காமிச்சு அது ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி வாட் இஸ் திஸ் ஆர் வாட் இஸ் இட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். முன்னாடி இருக்க குழந்தைங்க அதை என்ன பிக்சர் அப்படின்றத சொல்லுவாங்க. த சில்ட்ரன் சே பென். while they are saying the name of the real thing or a picture, அவங்க அந்த பேரை சொல்லும் போதே you must write that word on a board. நீங்கள் அந்த போர்டில் வந்து அது பென், PEN பென் அப்படின்ற மாதிரி எழுதணும். எழுதிட்டு அண்ட் பை டீச் தம் ஹவு டு ரீட் அண்ட் ரைட் தட் வேர்ட். அந்த வேர்டை வந்து எப்படி படிக்கணும். நீங்கள் சவுண்ட் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே சவுண்ட் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வேர்டை வந்து பே இன் பென் அப்படின்ற மாதிரி அது எப்படி ரீட் அவுட் பண்ணணுன்றதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? வெறுமனே பென் அப்படின்னு எழுதிட்டு இது பென் அப்படின்ற மாதிரி அவங்க அடையாளம் தான் வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை எப்படி படிக்கணுன்றது சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ போர்டில் எழுதும் போதே பே இன் பென் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தீங்களோ அந்த மெத்தடை அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குழந்தைய கையில் இருக்க பிக்சர் எடுத்து காமிச்சு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். முன்னாடி இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சைமல்டேனியஸாக போர்டில் வந்து பென் அப்படின்ற மாதிரி எழுதணும். எழுதிட்டு அதை எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, பே இன் பென், கேட். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி கொடுத்துட்டீங்க, அதனால் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்க சொன்னேன். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் இதே மாதிரியே ப்ளூரலில் இருக்கிற பொண்ணை எடுத்து காமிக்க சொல்லணும். அவங்க சொல்கிறதையும் அதே மாதிரி போர்டில் எழுதி போட்டுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம சொல்லி கொடுக்குற ஸ்டெப்ஸு. ஆக்சுவலாக இப்போ சிங்குலர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நவுன்ஸ் இருக்குமா வேர்ப்ஸ் இருக்குமா டீச்சர்ஸ்? சிங்குலர் ப்ளூரல்ல வேர்ப் கொண்டு வருவோமா நவுன் கொண்டு வருவோமா? நவுன்ஸ் தான் கொண்டு வரும். பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு பொருளோட பேர் அல்லது ஒரு பர்சனோட பேர் ஆர் திங் பிளேஸோட பேர் ஆர் அனிமல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதோட பெயர் தான் நவுன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. இந்த நவுன்ஸ் வந்து ஒருமையில் இருக்கணும். ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சிங்குலர்னு சொல்லுவோம். பன்மையில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ளூரல்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைலிங்குவலில் சொல்லிக்கோங்க. ஓகேவா? இதோட டெஃபினேஷன் நான் இங்கே போட்டிருக்கேன், வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. The nouns are singular when they refer to just one person, place, thing or idea. ஏதாவது ஒரே ஒரு பொருளை குறிக்கும் போது அந்த நவுனை வந்து நம்ம சிங்குலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் புக், கேர்ள், பென்சில் இந்த மாதிரி. அடுத்தது nouns are plural when they refer to two or more people or places, things or ideas. இதை வந்து நம்ம என்னென்னு போடுவோம் அப்படின்னா புக்ஸ், கேர்ள்ஸ், பென்சில்ஸ் அந்த மாதிரி ஒரு எஸ் ஆட் பண்ணுவோம். அதாவது ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன் இஸ் மேட் பை சிம்ப்ளி ஆடிங் எஸ் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ட். ரெகுலராக ப்ளூரல் அப்படின்னா நம்ம ஒரு எஸ் ஆட் பண்ணுவோம். பட் நம்ம இது வந்து ரெகுலர் ஃபார்ம். பட் இன் அடிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இஎஸ் சேர்த்துறது, ஒய் ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணுறது, அப்புறம் எஃப் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வரும். பட் ரெகுலராக வந்து நமக்கு ப்ளூரல் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அது வந்து ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னா சொல்லுங்க மிஸ். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மேம், இந்த சிங்குலர் ப்ளூரல்ல வந்து முதல்ல கான்செப்ட் வந்து அவங்களுக்கு புரிய வச்சிடணும் மேம். அது ரொம்ப மஸ்ட். அந்த கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்கு இந்த ரியல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி புரிய வைக்கிறது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது மேம். எப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பாக்ஸ், பென்சில், எரேசர், ஸ்லேட்டு, புக்கு, நோட் புக்கு, கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்ல இருக்கிற திங்ஸே அவங்க கிளாஸ் ரூம் முதல்ல நம்ம கான்செப்ட புரிய வைக்கிறது கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்லயே இருக்கிற ரியல் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கான்செப்ட புரிய வச்சுட்டோம்னா அவங்க கிளியர் ஆயிடுறாங்க மிஸ். அவங்களே வந்து இப்ப நாங்க விளையாட்டு மாதிரி பண்ணுவோம். இப்ப சிங்குலர் அப்படிங்கும்போது நாங்க சிங்குலர்னு சொன்னோம்னா ஒரு பாய் அப்படி வந்து நிற்பான். ப்ளூரல் சொல்லும் போது அவங்களே கமிட் ஆயிட்டு 2 பேர் 3 பேர் அப்படி வந்து நிற்பாங்க.
அப்புறம் 1 பாக்ஸ் எடுத்து வைப்பாங்க, 2 பாக்ஸ் 3 பாக்ஸஸ் அப்படிலாம் எடுத்து வைப்பாங்க. அந்த கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. ஓகே ஓகே. அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. ஓகேங்க மிஸ், தேங்க்யூ. ஓகே டீச்சர்ஸ், அதுதான் நமக்கு மிஸ் சொன்ன மாதிரி அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த வொக்காபுலரிஸ் அவங்க ஃபெமிலியராக என்ன இருக்கோ அது கிளாஸ் ரூமில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்களாம். ஸோ அதே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஒரே செகண்ட் டீச்சர்ஸ். இப்போ பாருங்க, ஆக்டிவிட்டி 1 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை அப்படியே உங்களோட இதில் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆன்சர் கேட்குறேன், அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நெக்ஸ்ட் வந்து பாட்டு. இது எதுக்காக வந்து உடனே இவாலுவேஷன் பாட்டுக்கு நான் வந்துட்டேன். செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இதோட எல்லாம் வந்து நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதனால உங்களுக்கு இமீடியட்டா என்ன பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படியே சொல்லுங்க டீச்சர்ஸ். இஃப் த நவுன் இஸ் சிங்குலர், ரைட் தி ப்ளூரல் ஃபார்ம். இஃப் தி நவுன் இஸ் ப்ளூரல், ரைட் தி சிங்குலர் ஃபார்ம். இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, சிங்குலரா இருந்தா எஸ், ப்ளூரலா இருந்தா பி, அந்த மாதிரி போட சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க. வேர் இஸ் மை புக். புக் சிங்குலரா ப்ளூரலா டீச்சர்ஸ்? சிங்குலர். சிங்குலர். சோ எஸ் போடணும். அடுத்தது பாருங்க, ஷூஸ். ஷூஸ் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல். சோ பி போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து வேர்டா கொடுத்து கூட வெறும் வேர்ட் மட்டும் கொடுத்து சிங்குலர் ஆல் ப்ளூரல் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி சென்டென்ஸ்ல கொடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இதுக்கு அப்படியே ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வேர் இஸ் மை புக்? சிங்குலர் ஆல் சிங்குலர். சிங்குலர். எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்களோ நம்ம அவ்வளவு ஃபாஸ்டா போய்க்கலாம். யுவர் ஷூஸ் ஆர் ரெட். ப்ளூரல். ப்ளூரல். there is one person missing. Singular. Person is missing. Okay. Clean your room. Singular. அந்த இடத்துல அந்த நவுன் என்ன அப்படின்றத அண்டர்லைன் பண்ண சொல்லிடுங்க. பண்ண சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது, your books are dirty. இல்ல, put your clothes away. Plural. Can you Plural. can you walk the dog? Singular. Can you walk the dog? Singular. Your boots are dirty. Plural. The cat is lazy. மேம் சரியா கேட்க மாட்டேன். கேக்கலையா? சரியா கேட்கலைங்க மேம். பிரேக் ஆகுதுங்க வாய்ஸ். சரி, ஓகே. நீங்க அப்படி இங்க இருக்கு பாருங்க. யாராவது ஒருத்தர் அப்படியே ரீட் அவுட் பண்றீங்களா? We will buy for tickets. கேக்குதா? ஃபாண்ட் தெரியலையா? Tickets plural. We will buy. Children please sit down. Children please sit down. இது வந்து plural. ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம இன்னும் சொல்லி கொடுத்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரூல் எது ஃபாலோ பண்ணிருக்கோமோ அந்த வேர்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லி ஆட் எஸ் மட்டும் தான். சோ அதுக்கான வேர்ட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய இது பாத்தீங்கன்னா இஎஸ் ஏத்துற மாதிரி இருக்கு. இப்ப சில்ட்ரன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான இது தனி ரூல் வரும். சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அதுக்கான இவாலுவேஷன் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நம்ம வேர்டா கொடுத்து சிங்குலர் ஆர் ப்ளூரல் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. if the noun is singular and plural, write the plural form. if the noun is plural, write the singular form. இப்ப சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா அதோட சிங்குலர் ஃபார்ம் எழுதணும். இப்படி கொடுத்தாலும் அப்படி எழுத தெரியணும், அப்படி கொடுத்தாலும் இப்படி எழுத தெரியணும்.
இந்த இது கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து இது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றதுல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த ஆக்டிவிட்டி. பாருங்க, கார்னா என்ன எழுதலாம்? கார்ஸ், ஹேர், ஹேர்ஸ், பிளான்ஸ், பிளான்ட், அனிமல் பேஸ்பால்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ புரியுதுங்களா? இது எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இப்படி இருந்தாதான் சிங்குலர், இப்படி இருந்தாதான் ப்ளூரல் அப்படின்னு அந்த ஃபார்ம்ல வந்து அவங்க கன்ஃபர்மேஷனுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகேவா? இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. நானே உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெல் இஃப் தி நவுன்ஸ் ஆர் சிங்குலர் ஆர் ப்ளூரல்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அவங்களே அண்டர்லைன் பண்ணி ஒரு நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம சிங்குலரா ப்ளூரலா அப்படின்ற மாதிரி எழுதணும். ஓகேவா? நீங்கள் அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒர்க் ஷீட் ஃபார் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய வரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இது பார்த்தாச்சு. இந்த இது பாருங்க, முன்ன நான் இதாக கொடுத்துருந்தேன், சென்டென்ஸாக கொடுத்துருந்தோம். இப்போ இதில் வெறும் வேர்டு மட்டும் இருக்கு. ரைட் தி ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர் நவுன். இப்போ டேபிள் அப்படின்னா டேபிள்ஸ், ஸ்பூன்னா ஸ்பூன்ஸ், எஸ் ஆட் பண்ணி எழுதுற மாதிரி அப்படியே கொடுத்துருக்கேன். ஃபோன்ஸ், கவ், கவுஸ், கார், கார்ஸ், லைக் தட். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிங்குலர்லையும் கொடுத்துருப்பேன், ப்ளூரல்லையும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இதுல அந்த க்ளூ கண்டுபிடிச்சு அவங்க எழுதணும். சிங்குலர் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரிலாம் வரும், ப்ளூரல்னா என்னென்ன மாதிரி கொடுத்துருப்பேன். அதாவது ஒன்னே ஒன்று இருந்துச்சு சிங்குலர், ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, மை மதர் பாட் அ நியூ ஆட் வந்துச்சுன்னா நமக்கு ஒன்னே ஒன்று தான். ஸோ இப்போ அந்த இடத்துல சிங்குலர் ஆர் ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம். The dash is kept on the table. இந்த இடத்துல ஈஸ் வந்திருக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம், தேர்ட் ஸ்டாண்டர்டு கூட கொண்டு போய்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்தது ராம் லவ்ஸ் டு ரீட். ராம் லவ்ஸ் டு ரீட். உங்களுக்கு என்ன புரியுமா? Susanna has 5 apples. சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல ஆன் வந்துருந்துச்சுன்னா ஒன்னே ஒன்று. அடுத்தது நம்பர்ஸ்ல ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதிகம். அதே மாதிரி ஈஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்னே ஒன்று. ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா நிறையா அப்படின்ற மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது என்னன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஈஸ் ஆர் அது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராமர் பார்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால நம்ம ஈஸ் அப்படின்னா சிங்குலர் வந்தா ஈஸ் போடணும், ப்ளூரல் வந்தா ஆர் போடணும் அப்படின்றத நீங்க அந்த கிராமர் பார்ட்ல சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இப்போ ஈஸ் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா ஒன்னே ஒன்று. ஸோ அதனால நம்ம கேட்டன் போடணும். ஆர் வந்துச்சுன்னா அது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ நம்ம இந்த இடத்துல திங்ஸ் போடணும் அப்படின்றத அந்த கான்செப்டை ரீகால் பண்ற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா? பட் புக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. நீங்கள் அந்த பார்ட்டை ரீகால் பண்ணுற மாதிரி இதை கொண்டு வந்துக்கோங்கன்றதுக்காக இது போட்டிருக்கேன். ஓகேவா டீச்சர்ஸ்? இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? வாங்க பாப்பா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் பாப்பா. பைப்பை உடைச்சு விடாதீங்க. வா, தண்ணி பைப்பை உடைச்சு விடாதீங்க. வாங்க. டென்ஷன் ஆவறாரு சார் வேற. டீச்சர்ஸ் இதுவும் அப்படியே தான். சிங்குலர்னா எஸ் போடணும், ப்ளூரல்னா பி போடணும். அதே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஆக்டிவிட்டியில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிங்குலராக இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளூரலாக இருந்துச்சுன்னா சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இதில் பார்த்துக்கோங்க, கிளியராக தெரியும். டீச்சர்ஸ் அப்படியே கொஞ்சம் அதை அன்மியூட் பண்ணிக்கோங்கப்பா. அடிக்காத பிள்ளை வளர்த்துறவங்க நீங்க தான்.
கை எதாவது பண்ணிட்டு இருந்தா தெரியும். சிங்குலர் ஃபார்மா இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கேன், ப்ளூரல் ஃபார்மா இருந்துச்சுன்னா சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இந்த இது பாருங்க, கம்ப்ளீட் தி சார்ட். சில இடத்துல சிங்குலர்ல கொடுத்துருக்காங்க, ப்ளூரல் கேட்டிருக்காங்க. சில இடத்துல ப்ளூரல் கொடுத்துருக்காங்க, இங்க சிங்குலர் கேட்டிருக்காங்க. நம்ம முன்ன என்ன பண்ணோம், எல்லாம் ஒரே சைடே கொடுத்துட்டு சிங்குலரா இருந்தா ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரலா இருந்தா சிங்குலர் ஃபார்ம்னு எழுத சொன்னோம். இங்க அப்படியே வந்து கரெக்டா சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் எடுத்து அதுல மட்டும் கொடுத்து மாத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியா நம்ம வந்து இந்த சிங்குலர் ப்ளூரலுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலான்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த ஆக்டிவிட்டி 7 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன், அதை வந்து நம்ம பிரித்து சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் மாற்றி எழுதணும். ஓகேவா? இது அப்படியே கொஞ்சம் நீங்கள் அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். ஓகேவா? சொல்லுங்க, ஆப்பிள் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். கவுஸ் ப்ளூரல். ப்ளூரல். girls ப்ளூரல். book singular, car singular, car singular, kids plural. kids இந்த plural, மாதிரி ball, இது போட்டுப்பீங்கல்ல நீங்களே, ஒரு ஐடியாக்காக தான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன், டைம் ஆயிடும், அதனாலதான். அடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இப்போ நான் ஒரு சைடு சிங்குலர் ஒரு சைடு ப்ளூரல் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சிங்குலரோட பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேவா டீச்சர்ஸ்? நெக்ஸ்ட் போறேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நான் கொடுத்துருக்கேன் ரீகால் பண்ணி பார்க்கலாம். வேர்டு மட்டும் கொடுத்து சிங்குலரா இருந்தா எஸ், ப்ளூரலா இருந்தா பி, அந்த மாதிரி போட சொல்லி அது ஒரு ஆக்டிவிட்டி. அதே மாதிரி சென்டென்ஸா கொடுத்து அதுல நவுன் மட்டும் அண்டர்லைன் பண்ணி அந்த நவுன் வந்து சிங்குலரா இருந்தா எஸ், ப்ளூரலா இருந்தா பி, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் தென் வேர்ட்ஸ் அப்படியே நவுன்ஸ் அப்படியே கொடுத்துட்டு அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்றத அப்படியே எழுத சொல்லி அது ஒரு ஆக்டிவிட்டி. 3 ஆக்டிவிட்டி ஆச்சுங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் மேட்ச் ஃபாலோயிங். ஒரு சைடு சிங்குலர் ஒரு சைடு ப்ளூரல் அந்த மாதிரி கொடுத்துட்டு சிங்குலரோட ப்ளூரல் என்னன்றதை மேட்ச் பண்ண சொல்றது, அது ஒரு ஆக்டிவிட்டி. 4 ஆக்டிவிட்டீஸ். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலராக இருந்தால் அண்டர்லைன் பண்ணுறது, ப்ளூரலாக இருந்தால் சர்க்கிள் பண்ணுறது, இது ஒரு ஆக்டிவிட்டி. 5 ஆக்டிவிட்டீஸ் ஆச்சு. அண்ட் தென் இன்னொன்று சிங்குலர் ப்ளூரல் ரெண்டு சைட்லேயும் அங்கங்கே சிங்குலர் அங்கங்கே ப்ளூரல் கொடுத்துட்டு எங்கே பிளாங்காக இருக்கோ அதோட அந்த ஃபார்ம் என்ன அப்படின்றத எழுதணும், அது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருந்தேன்? table, கிளஸ்டரா அப்படியே வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த போட்டு சிங்குலர் டேபிள்ல வந்து அதை டேபிளரைஸ் பண்றது, சார்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகேவா? 7 டைப்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் சொல்லியிருக்கேன் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஒரே மாதிரியே கொடுக்க 7 வகையா நம்ம பிரிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க செகண்ட் அண்ட் தேர்ட் நியூ பெடகாஜியில் எடுக்கும்போது அந்த 60 minutes டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொண்டு போய்க்கலாம், அதுக்காக தான். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு இவங்க வந்து என்னென்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சிஹெச், எஸ்ஹெச், ப்ளஸ் எக்ஸ், ஓ இந்த மாதிரியான லெட்டர்ஸ்ல வந்து ஒரு வேர்டு முடிஞ்சிச்சுன்னா நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றது. இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே அப்படியே இது பண்ணிக்கிறேன், நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்னன்னா we don't add s to the naming words that end in chலயோ shலயோ இல்ல sலயோ ssலயோ xலயோ ஓலயோ முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம s மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, es ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த இது பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு எத்தனை இது இருக்கிறதுனால மறந்துடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் இந்த சிங்குலர் ப்ளூரல் முடியிற வரைக்கும்.
எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம இஎஸ் ஆட் பண்ணோம் அப்படின்றத அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் அடிஷ்னலாக நம்ம சொல்லித்தர போகிற ரூல்ஸ். ஸோ இது நான் பிளாங்காக விட்டுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, எது எதெல்லாம் வந்து இந்த லெட்டர்ஸில் முடியுது அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எனக்கு ஒரே ஒரு சின்ன வேலை, எடுத்துகிட்டு வந்துடலாம். மினிட்ஸ் டைம், அதுக்குள்ளே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் நோட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வர வேர்ட்ஸு எழுதுங்க. தட் வேர்ட்ஸ் must end in CH, SH, S, SS, X and O. ஓகேவா? அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். என்ன எத்தனை பிடிக்கணும் இருக்கா? இது என்ன அனுப்பணுமா? போடா பெஞ்சு பெஞ்சு இருங்க, கிளியராவே தெரியல. பெஞ்சு டொமேட்டோ ஃபிஷ் கிராஸ் CH X O சரியா இருக்கா? சரியா வந்துருச்சா? போய் கேளுங்க. என்னைய வேற இன்னைக்கு எடுத்த உடனே கேள்வி கேட்டு விட்டாங்க, வேற இருக்கிறனா இல்லையான்னு வேற செக் பண்ணிக்கிட்டாங்க வேற. முன்ன ப்ளீஸ் இரு, அவர் வரட்டும். சொல்லுப்பா, என்ன தூக்கணும்? ஏய் தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஏ அம்மே, என்ன தூக்கணும்? எழுதிட்ட வா தம்பி, நான் உங்களுக்கு ஏன் தூக்கமே வராதா?
இல்ல நான் பார்த்தனே காமரா சரி போகுதா Okay, teachers, sorry. இருமா சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். CHல முடியிற வேர்ட்ஸ். Teachers. benches ma'am. benches Matches. tomato இருங்க bench. bench, brush, Benches. brush, bunch, Bunch. bunch bunch, church, Watch. switch match, பாக்குறீங்களா? அப்படியே நான் சொல்றேன். பெஞ்ச், அப்புறம் புஷ், பஸ், அப்புறம் எஸ்எஸ்ல முடியறது ஏதாவது சொல்லுங்க. glass, Mess. mess, எஸ்ல முடியறது பாத்தீங்கன்னா பாக்ஸ், பாக்ஸ், ox ஆக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி வரும். வேற மாதிரி வரும் ஓல முடியறதும் பாத்தீங்கன்னா போட்டோ அப்படிங்கிறதுக்கு இஎஸ் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் என்ன அப்படின்றதை நம்ம இது பண்ணிக்கணும். ஓகேவா? tomato Potato. நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேங்கோஸ். ஓகே டீச்சர்ஸ், ஓகே, தேங்க்யூ. ஃபாண்ட் வேற சின்னதா வருது, டைப் பண்ணதுக்கு வேற டைம் ஆயிடும். இப்போ பாருங்க, இங்க அவங்களே கொடுத்துருக்காங்க. டிஷ்ஷஸ் இஎஸ் ஆட் பண்ணணும். பீச்சஸ் இஎஸ் ஆட் பண்ணணும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க எழுதுனது இல்லாம இதுல சிலதெல்லாம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஹெச் அப்படின்னு எண்டா இருந்துச்சுன்னா நம்ம இஎஸ் ஆட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சிஹெச், எஸ்ஹெச், எஸ்எஸ், வெறும் எஸ், எக்ஸ். ஓகேவா? எடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் அது மட்டும் தான் உங்களுக்கு அடிஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ஷனை ரீகால் பண்ணிட்டு அந்த தேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஆட் எஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் ஏஇஐஓயு கம்ஸ் பிஃபோர் ஒய். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ல முடிஞ்சிருக்கணும், ஒரு வேர்டு வந்து ஒய்ல முடிஞ்சிருக்கணும். அந்த ஒய் பிஃபோர் நமக்கு என்ன வரணும்னா இந்த மாதிரி ஏஇஐஓயு இதில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் ஒய் பிஃபோர் வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா சிம்பிளி ஆட் எஸ். எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். enemy, monkey, இல்ல enemy வராது. enemy அப்ப அந்த ரூல் அதுக்கு வராதே. சங்கீதமே வவல் வரும். அப்ப எனிமிக்கு என்ன வரும்? எனிமிக்கு எம்ஐஎஸ் தான்ப்பா. ஆமா, இப்ப நம்ம ஜஸ்ட் ஆட் ஓகே ஓகே அந்த ரூலுக்கு ஓகே மிஸ். ஓகே டாய், அப்புறம் டே monkey எஸ் மட்டும் தான் வரும். மங்கி, அப்புறம் கீ அப்புறம் boy பாய் எழுதிட்டேன். அப்புறம் ஜோனி சங்கீதா மிஸ். அப்ப அந்த ஒய் எடுத்துட்டு ஐஏஎஸ் போட்டா அந்த வேர்ட் வந்து மீனிங்ஃபுல்லாவே வராது இல்ல? இல்லப்பா, இது எப்படின்னா பாருங்க, ஒரு நிமிஷம் ஃபாண்ட் பெருசு பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, பாய், டாய், சிம்னி, மங்கி, கீ இப்படி இருக்குங்களா? இப்போ இந்த வேர்ட் இதெல்லாம் எஸ் போட்ட ends in y. சரியா? இப்போ y லெட்டர்னு பாத்தீங்கன்னா y பிஃபோர் ஆர்டிகிள் அந்த இது வருது, வவல்ஸ் வருது.
ஓகே பிஃபோர் நமக்கு வந்து vowels வந்துச்சு அப்படின்னா we just add s. ஓகேவா? ஓகே s மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சோ அப்ப என்ன வரும்? பாய்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல டாய்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் monkeys. ஐ வர மாதிரி ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா y before vowel வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து just simply எஸ் மட்டும் s மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? and then next பாத்தீங்கன்னா next rule change y in ies if any one of a e i o u does not comes before y. இவ்வளவு பெருசு வேண்டாம். என்னன்னா கான்சனன்ஸ் வந்துச்சு அப்படின்னா y before கான்சனன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா y வந்து எடுத்துடணும். leave y and add ies. எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க. enemy enemy enemies families families family companies cities company baby army baby அப்புறம் என்னென்ன சொன்னீங்க? enemy family army baby family army fly butterfly lady okay லேடியா? ஒரே செகண்ட். லேடி. அடுத்தது ஃப்ளை. ஓகேவா? ஸ்டோரி. இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு IAS y எடுத்துட்டு IAS ஒய் எடுத்துட்டு ஐஏஎஸ் போடணும். ஒரே செகண்ட். எல்லாம் மாறி மாறி இப்போ இது எல்லாத்துலயும் நோட் பண்ணி பாருங்க. y பிஃபோர் நமக்கு கான்சனன்ட் வந்திருக்கு. m l n m b d l l r. so all these are consonants. so y before consonants வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா y எடுத்துடணும். y எடுத்துட்டு IES எடுத்துட்டு instead of y add ies. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? FAMIL y எடுத்துறணும். IES. நெக்ஸ்ட் கம்பெனி y எடுத்துறணும். COMPAN y எடுத்துட்டு என்ன பண்ணணும்? IES. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்மி ARM y எடுத்துறணும். எடுத்துட்டு என்ன IES. அடுத்தது பேபி. பேபிக்கு BA y எடுத்துறணும். IES. நெக்ஸ்ட் லேடி LAD y எடுத்துட்டு IES. and then fly y எடுத்துட்டு IES. மிஸ் ஃப்ளைங்கிறது verb தானே மிஸ்? house fly fly insect ஓ ஹவுஸ் ஃப்ளைன்னு வரும்போது fly தனியா வரும்போது வந்து verb தானே? house fly fly தான். அந்த ஹவுஸ் ஃப்ளைன்னு வரும்போது ஓகே மேம். ஃப்ளைன்னு வரும்போது flyனாவே பூச்சிதான்பா, பறக்கிற பூச்சிதான், இன்செக்ட்ஸ், டைனி இன்செக்ட்ஸ். ஓகே ஓகே பட்டர்ஃப்ளை. ஓகே பரவாயில்ல, அலர்ட்டா இருக்கீங்க. வெரி குட். பார்க்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு என்ன பண்ணுவோம்? SPO R Y எடுத்துறோம். எடுத்துட்டு IES. ஓகேவா? இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வேர்ட் எழுதிட்டு ஒன்னும் சொல்லும் போதும் y எடுத்துட்டு IES போடணும், IES போடணும் அப்படின்னு சொன்னேன்னா அதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்டும் எழுதுனீங்கன்னா தான், அவங்கள்ட்ட கேட்டு எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூல் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். சரியா? ஆர்னி வருங்களா?
ஆமாப்பா சங்கீதா மிஸ் ஆர்மிஸ் தான்ப்பா. இல்ல கரெக்ட் தான் இப்ப எழுதிருக்கீங்க. ஆனா ஆர்மிக்கு மிலிட்டரி ப்ளூரல் ஆர்மிஸ் வருமா? மிலிட்டரி ஒரே ஆர்மி அப்படிங்கறது காமன் நினைக்கிறேன் நானு. இந்த டவுட் தான் கேக்குறேன். ஆமா அது காமன் நவுன். எனக்குமே டவுட் ஆயிடுச்சு இப்ப. விடுங்க கன்ஃபார்ம். ஆனா ஆர்மிஸ் கரெக்ட் தான். நீங்க கேட்டோன்னே ஃபெமிலியரா இருக்கிறதே கொஞ்சம் டவுட் வருதுப்பா. நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நாளை கிளாஸ் அப்ப சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே மிஸ், थैंक यू. எனக்கு இப்ப நீங்க கேட்ட டவுட் வந்துருச்சு. சோ ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரூல் கொடுத்திருக்காங்க. FE. ஒரு வேர்ட் வந்து சொல்லுங்கப்பா. கேக்குது சொல்லுங்க. ஹலோ மிஸ் சொல்லுங்க. ஹலோ மிஸ் சொல்லுங்க மிஸ். ஆர்மி ஆர்மிஸ் கரெக்ட் தான்ப்பா. கரெக்ட் தானா? சரி ஓகே. ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. எனக்கு நிறைய விஷயத்துல இந்த மாதிரி நல்ல ஃபெமிலியரா இருக்குது. திடீர்னு யாராவது 2-3 டைம் டவுட் கேட்டா ஒரு டவுட் வந்துடுது எனக்கு. ஆர்மி ஆர்மிஸ்ங்கிறது கரெக்ட் தான். சரி ஓகேங்க மிஸ், थैंक यू. பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரூல் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா the word ends in F or F. ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா வேர்ட் ends in F or FE. சரிங்களா? ஒரு வேர்டு வந்து F அல்லது FE ல முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த F or FE வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து VES சேர்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். F or FE இதுல முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லீவ், Knife, ma'am. knife, Leaf, self, thief, அப்புறம் wolf, cough, wolf, wife, இப்ப பாத்தீங்கன்னா இங்க எஃப்ல முடிஞ்சிருக்கு. சோ இதுக்கு நம்ம ப்ளூரல் ஃபார்ம் என்ன எழுதுவோம்னா LEA F எடுத்துறணும். instead of F add VS. ஓகேவா? நெக்ஸ்ட் நைஃப்ல பாத்தீங்கன்னா NI FE எடுத்துறணும். instead of FE add VES. ஓகேவா? நெக்ஸ்ட் செல்ஃப் என்ன பண்ணோம்? SHEL F எடுத்துறணும். instead of F VES. ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லி எழுத வைக்கணும். ஓகேவா? ஓகே தாங்க மேம். கன்று குட்டி புதுசா தெரியுது. F or FE ல முடிஞ்சிச்சுன்னா அதை எடுத்துட்டு instead of F or FE நம்ம என்ன பண்ணிக்கணும்னா VES ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடணும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரூல்ஸ். Y வந்துச்சுன்னா Y before vowel வந்துச்சுன்னா just add S. Y before consonant வந்துச்சுன்னா remove Y and add IAS. அப்புறம் verb ends in F or FE னா remove F or FE and add ES. So these are rules for singular plural. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது by changing their vowel such as OO to EE or AN to EN. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஃபார் எக்ஸாம்பிள் கூட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நடுவுல OO அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னவா மாத்திடுவோம்? மாறணும். ஓகேவா? இது ரெண்டு தான் இதுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓன்றத ஈன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா irregular plurals அப்படிங்கிறது என்னன்னா சம்மந்தமே இல்லாம அந்த வேர்டு வந்து மாறி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன போட்டோம்? ஆக்சன். ஓகேங்களா?
Absent. child. Children. Child means children. சில பேர் இந்த children எழுதும் போது s போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. சைல்டுனா சில்ட்ரன், சில்ட்ரன்னாலே நமக்கு ப்ளூரல். Plural form. வேற ஏதாவது இருக்குங்களா? கோழிக்கூடு. மவுஸ், மைஸ். Mouse, mouse. Mouse, mice. இதெல்லாம் பாத்தீங்கன்னா irregular plurals. ஏன் இந்த irregular pluralsன்னு சொல்றாங்கன்னா, கொடுத்திருக்க வேர்டுக்கும் நம்ம எழுத போற ப்ளூரலும் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். வேர்டே அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம irregular plurals அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா நமக்கு வவல்ஸ் ஓன்றது இ சேஞ்ச் ஆகும், ஏஎன் ஓஎன்னா சேஞ்ச் ஆகும். இந்த ஏஎன்னா சேஞ்ச் ஆகுறதுக்கு எக்ஸாம்பிள் மேன், மென். அடுத்தது உமன், உமன். உமன். ஓகேங்களா? ஸோ இங்க ஏஎன் அப்படின்றது இஎன்னா மாறிடும். ஏஎன் எங்க வருதோ அதெல்லாம் இஎன்னா மாறும். ஸோ இது வந்து இந்த இதுக்கான இது. நெக்ஸ்ட் irregular இது. அடுத்தது பாத்தீங்கன்னா some nouns are identical in both the singular and plural. Many of these are names of animals. இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? deer, அது sheep, sheep. வேற Fish, miss. Ma'am. Fish சொல்லலாம், fishes சொல்லலாம். இல்லைங்களே, அந்த யூடியூப்ல பார்த்தப்ப அதுக்கு வேற ஏதோ சொன்னாங்க. ஃபிஷ்ன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க. இஎஸ் சேர்க்க கூடாது ப்ளூரல் ஃபார்மேஷனுக்கு. அது இடத்தை பொறுத்து யூடியூப்ல இடத்தை பொறுத்து அது மாறிக்குமா? இடத்தை பொறுத்து மாறும். ஃபிஷ்ஷோட வெரைட்டி சொல்லும்போது வெரைட்டிஸ் சொல்லும்போது இஎஸ் சேர்த்துக்கலாம். ஃபிஷ்னா ஃபிஷ் தான். ஓகே, ப்ளூரல் ஃபார்மும் ஃபிஷ் தான் வருங்க. ஓகே. ஹலோ, யார் இது ஹலோ ஹலோன்ட்டு மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இங்க பாருங்க. சக்கரவர்த்திங்க. ஓகே ஓகே, ஜாயின் ஆயிட்டீங்களா? ஆயிட்டு மேடம். ஃபேனுக்கு என்ன மேடம் வரும்? FAN ஃபேன். ஃபேன்ஸ் அது ஏஎன் இஎன். சார் வந்து எப்படி கேக்குறாருன்னா, நான் ஏஎன் இஎன்னா மாறும்னு சொல்லி சொன்னேன் கேக்குறாரு. வந்து அவங்க எக்ஸாம்பிள்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு irregular-ஆ மாறும் அப்படின்ற மாதிரியே அவங்க ஃபிக்ஸடா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இல்லைங்க, ஃபேனுக்கு பெண்ணுன்னு வராதுல்ல ஃபேன் சார்? யோசிச்சு மாட்டாங்க சார். MAN. அதான் சக்கரவர்த்தி சார்ங்கிறது. ஓகே சார், அது ஃபிக்ஸடா கொடுத்துட்டாங்க சார். அந்த ரூல்ஸ்க்கு இந்த வேர்ட்ஸ்க்கு மட்டும் இப்படி மாறுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க, உங்களோட அந்த ஃபிஷ் டவுட் இங்க வந்திருக்கு பாருங்க. ஐ கேன் see dash in the tank. ஃபிஷஸ் வராதாங்க மேம்? ஃபிஷ் தான் வரும். ஃபிஷ் தான் வரும். ஓகே. வெரைட்டி ஃபிஷ் இருந்தா many variety of fishes. சைல்டுக்கு இங்க என்ன? children. அடுத்தது knife, knives, leaf, deer, tooth, teeth, person, house, ice, feet. ஓகேவா? geese, man, goose, sheep, man. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த irregular verbs இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான ஒர்க் ஷீட் இது. ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் கொடுத்தீங்கன்னா நீங்களே உங்கள் மொபைலில் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொன்னேன், அவ்வளோதான். அந்த ஆக்டிவிட்டி 2 பார்த்தீங்கன்னா, rewrite each sentence to change the singular plural to sentence அப்படியே எழுதணும். வாய்ஸ் பிரேக்கப் ஆகுது இல்ல? நம்ம இப்ப செகண்ட் தேர்டுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த நவுன் என்னவோ அதோட வேர்டு மட்டும் இங்க எழுத சொல்லி சொன்னோம்.
அண்ட் தென் ஃபோர்த் ஃபிஃப்த் வந்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த சென்டென்ஸே அப்படியே இந்த ப்ளூரலை வந்து சிங்குலரை ப்ளூரலா சேஞ்ச் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். சரிங்களா? I saw some cats walking on the sidewalk. My mom read some books அப்படின்ற மாதிரி. ஒன்னு ஆங்கிறத நம்ம சம் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, அதனால இதை விட்டுருங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த சம் அந்த இதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லி தரல. ஸோ அதை பாருங்க, பிக்சர் கொடுத்துட்டாங்க, அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி எழுதி சொல்லியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை, அம்ப்ரலா, கங்கா. ஓகேவா? இதுல ஒண்ணும் இல்ல, அப்பா வயல முடிஞ்ச மாதிரி எஸ்கெச்ல முடிஞ்ச மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் கலந்த கலவை இது. வேர்ட் கலெக்ஷன்ஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன்ஷாட் கிளியரா வருதான்னு பாருங்க. இல்லைன்னா நான் பிரிண்ட் அவுட் கொடுப்பேன்ல, அதுல உங்களுக்கு கிளியரா வரும், அதுல பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இதுல பாருங்க பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நமக்கு பாக்ஸ்ல வந்து நவுன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன அப்படின்றத மாத்தி எழுதணும். I saw 1 dash eating cake, 5 dash lying in bed. இப்போ 1 அப்படிங்கும் போது அங்க சிங்குலர் ஃபார்ம் எழுதணும், 5ங்கும் போது அங்க ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். வேர்டையும் சூஸ் பண்ணணும், அது சிங்குலர் ஆர் ப்ளூரல் மாத்தி இங்க. ஓகேங்களா? அட் அ டைம் 2 in 1 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டீச்சர்ஸ். அடுத்து இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்: மேன், மென், சைல்ட், children, deer, deep, leaf, leaves. ஓகேவா? அடுத்தது சார்ட் அவுட் பண்றது. கீழே வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்தாங்க, சிங்குலரா ப்ளூரலான்னு மாத்தி எழுதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து பிக்னு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு 3ல 1 நம்ம பிக்கப் பண்ணி எழுதணும். பிக், பிக்ஸ், கிளாஸ். பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஸ்பெல்லிங் கொடுத்துருப்பாங்க. அவங்கள கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்து ரவுண்ட் பண்ண சொல்லி சொல்லணும். யாரோ ரொம்ப பின்னாடி பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வருது, கொஞ்சம் அப்படியே அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேங்களா டீச்சர்ஸ்? யாரோ ரொம்ப பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் அப்படியே மியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம் ஒரு 5 minutes. ஓகேவாங்க டீச்சர்ஸ்? இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன மாதிரியே தான் கொடுத்துருக்கேன். அடிஷ்னலா இந்த 2 in 1 இந்த இது மட்டும் கொடுத்துருக்கோம். இங்க வந்து உங்களுக்கு நவுன் மட்டும் கொடுத்துருக்கோம் சிங்குலர்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ல வர மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல சிங்குலர் வரணும், எங்க ப்ளூரலா வரணும்ன்ற மாதிரி நம்ம வேர்ட் சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், தான் நமக்கு சிங்குலர் ப்ளூரல் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இல்ல டவுட்ஸ் இருக்குங்க யாருக்காவது? அங்கேதா மிஸ். சொல்லுங்க மிஸ். ஆர்மி கரெக்ட் தாங்க மிஸ். கரெக்ட் தானா? வெரி என்ன டவுட்டும் இல்ல, பார்த்தாச்சு, செக் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்மா. ஓகே. ஓகே டீச்சர்ஸ், வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆர்மி கரெக்ட் தானா? பாத்துட்டாங்க மிஸ், செக் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணாம பேசிட்டே இருக்காங்களே, யாருப்பா அது? மேம் சாத்தப்படி சுமதி மேம் பேசிட்டே இருக்காங்க. சுமதி மிஸ் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசினாங்கன்னா பரவாயில்ல. சுமதி மிஸ் ஓடிட்டே இருக்குங்க மிஸ். ஓடிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் நானும் இல்ல, நீங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் அன்மியூட் பண்ண சொன்னதுல இருந்து அன்மியூட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் மியூட் பண்ண மறந்துட்டாங்க. இதுலயே தெரியுது பாருங்க எவ்வளவு பேரு ஆன் பண்ணி விட்டுட்டு வேற வேலை பாக்குறாங்க. ஓகே ஓகே டீச்சர்ஸ், வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது ஓகேவா? டீச்சிங் மெத்தட் ஓகேவா? இல்ல வேற மாதிரி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ். ஓகேவா? நானே கரெக்டா சொல்லிட்டேனா?
ஆமா இல்ல ஏதாவது சொல்லுங்கப்பா. எஸ் ஆர் நோ. ஓகேவா? நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்றேன். இப்போ அது பிளாங்காக இருக்கு இல்லையா, அந்த blank எல்லாம் ஃபில் பண்ணி நான் பிரிண்ட் அவுட் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஓகே ஓகேங்க. ஓகே டீச்சர்ஸ், நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கவுண்டபிள் அன்கவுண்டபிள் ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போசிஷன் இது பார்த்துடலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான்.